ஹலோ கைஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரேவந்த். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா கோழிக்கோட்டில் பேப்போர் பீச்சுக்கு தான் போக போகிறோம். இந்த பேப்போர் பீச் கரெக்டாக கோழிக்கோட்டில் இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பேப்போர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒன்று ஏறி பேப்போர் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா பேப்போர் பீச்சு, டால்ஃபின் வியூ பாயிண்ட், சாலியம் பீச், அப்புறம் சாலியம் லைட் ஹவுஸை வச்சு இந்த வீடியோவை எண்ட் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேப்போர் பீச் பேப்போர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸில் பேப்போர் பீச்சை ரீச் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பீச்சில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுக்கு என்ன ரீசன்னா, பேப்போர் பீச்சில் சன்ரைஸ் எதுவும் தெரியாது. மேபி இந்த அரபிக் கடலில் இருக்க எந்த ஏரியாவிலையுமே சன்ரைஸ் தெரியாது. பெருசாக இந்த இடத்துல க்ரௌட் எதுவுமே வராது. இதே நீங்கள் ஈவினிங் டைமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சன்செட் பார்த்துருக்கலாம், க்ரௌடு நிறையா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீச்சஸ்க்கெலாம் ஈவினிங் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பரோட டால்ஃபின் வியூ பாயிண்ட் வரும். உங்களுக்கு லக் இருந்தால் அந்த இடத்துல டால்ஃபின் பார்க்கலாம். கோழிக்கோட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் பேப்போர் பீச்சு. பேப்போர் பீச்சில் தான் இந்த ரூட் இருக்குது. அப்படியே நீங்கள் பக்கத்தில் இது பேப்போர் பீச்சோட எண்டு. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இது செலியூர் பீச்சு. இது செலியூர் ரிவர். இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் செலியூர் ரிவர். இந்த பேப்பூரோட லாஸ்ட் எண்டான டால்ஃபின் வியூ பாயிண்ட் வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. டால்ஃபின் வியூ பாயிண்ட் பார்த்த உடனே இந்த பிளேஸில் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடலில் யாராச்சும் மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். பேப்போர் பீச்சில் இருந்து சாலியம் பீச்சுக்கு போகிறதுக்கு இந்த சாங்கர் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இந்த சாலியம் ரிவரை கிராஸ் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் ஜாங்கர் சர்வீஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்போசிட் சைடில் இருந்தீங்கன்னா ஜாங்கர் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சாலியம் ரிவரை கிராஸ் பண்ணி வந்த உடனே உங்களுக்கு 2 ரோடு இருக்கும். அதில் ரைட்டில் உள்ளே வந்தீங்கன்னா சாலியம் பீச் போகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அதில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உள்ளே வந்துட்டே இருந்தீங்கன்னா சாலியம் பீச்சை ரீச் பண்ணிடலாம். இந்த சாலியம் பீச்சில் நிறைய போட் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் விசிட் பண்ணி இங்கே இருக்க சாலியம் ரிவர் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு டால்ஃபின் பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பேப்போர் பீச் மாதிரியே சாலியம் பீச்லேயும் ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே நான் போகல, ஸ்கிப் பண்ணிட்டேன். சாலியம் பீச்சுக்கும் பேப்போர் பீச்சுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. நடுவில் அந்த சாலியம் ரிவர் மட்டும்தான் இருக்குது. சாலியம் ரிவருக்கு ரைட் சைடில் பேப்போர் பீச்சும், லெஃப்ட் சைடில் சாலியம் பீச்சும் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சாலியம் பீச் ஈவினிங் டைமிங்கில் செம ஹாப்பனிங்காக இருக்கும். ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த பிளேஸில் சன்செட்டு ரொம்பவே அழகாக தெரியும். மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்க இந்த சாலியம் சைடு வந்திருந்தீங்கன்னா. பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கிருந்து பக்கத்தில் லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு, அதை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஜாங்கரில் இருந்து ரைட்டில் போகாமல் லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் வரும். அதுலேருந்து உள்ள லைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். லைட் ஹவுஸ் கிட்ட வர வரைக்கும் எனக்கு இந்த டீட்டெயில் தெரியாது. ஈவினிங் 4:30 to 5:30 மட்டும்தான் இந்த பிளேஸ் ஓப்பனில் இருக்கும். மற்ற டைம் எல்லா நேரத்துலையும் க்ளோஸில் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் 1 hour மட்டும்தான்
இந்த லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் டாப்புக்கு போய் அங்கே இருக்க வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். லைட் ஹவுஸ் மேலே போயிருந்தோம்னா மேலே என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். மேலே போயிருந்தால் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த வியூ பாயிண்ட் எல்லாத்தையும். லைட் ஹவுஸுக்கு மேலே போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 4:30 to 5:30 இந்த பிளேஸில் இருங்க. அப்போ நீங்கள் மேலே போய் ஃபுல் வியூவை பார்க்குறது என்ஜாய் பண்ணலாம். கோழிக்கோட்டில் இருந்து நான் போன இந்த 3 ஸ்பாட்டுமே ஒன் டே ட்ரிப்புக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டு. அது ஈவினிங் டைம் தான் இந்த பிளேசஸ் எல்லாம் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.